வணக்கம் நண்பர்களே. ஓம் ஓம் கணபதி நமது. பொதுவாக ஜாதகம் பார்க்க வர்றவங்கலாம் வந்துட்டு சில பேர் எங்கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு, சார் நான் என்ன பாவம் பண்ணேனே தெரில சார், என் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படிலாம் நிறைய புலம்புவாங்க. கொஞ்சம் கேட்குறதுக்கே பரிதாபமாக இருக்கும். மேக்ஸிமம் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம தினம் தினம் நிறைய தெரியாமல் பல தவறுகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பல பாவங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு சில விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க இனிமேல். சரிங்களா? கண்டிப்பாக அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு அந்த பாவம் பண்ணதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் தேடி நீங்கள் கோவிலுக்கு போகிறப்ப தான் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் செல்லுபடி ஆகும். சரிங்களா? இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்னென்னா, பொதுவாக கோவில் குளத்துலேயும் சரி, அருவியிலையும் சரி, ஆற்றுலையும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இந்த ஈம சடங்கு காரியங்கள், திதி தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அப்படியே தண்ணியில் விடுறது. ஓகேங்களா? இது முதல் தப்பு. ஆக்சுவலாக அப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அஸ்தியை கறிக்கிறீங்களா அது வரைக்கும் ஓகே. நீங்கள் ஏன் ட்ரெஸ்ஸையும் தூக்கி அதிலே போடுறீங்க? உங்களுக்கு ட்ரெஸ்ஸு உண்மையிலேயே போடணும் பிடிக்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துகிட்டு ஓரமாக ஒரு இடத்துல போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துடுங்க. அது ஏன் தண்ணியில் போய் போடுறீங்க? இது முதல் தப்பு. ஸோ இனிமேல் இந்த திதி தர்ப்பணம், ஈமசடங்கு காரியம் பண்ணிவிட்டு அந்த வேட்டியை தனியாக அப்படியே சட்டை பேண்ட்டெல்லாம் அப்படியே விடணும்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்படி விடுற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் தனியாக ஒரு இடத்துல போட்டுருங்க. போகும்போது கொண்டு போயிட்டு குப்பை போகிற இடம்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போய் குப்பையை போட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இல்லை அது யாருக்கும் நீங்கள் அடுத்து பயன்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அதை துவைச்சி யாரோ இல்லாதவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்துட்டு நல்ல துணி இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய் அசுத்தம் பண்ணிட்டு மேற்கொண்டு நீங்கள் பாவம் சேர்க்கறதுக்கு நீங்கள் போகலை. உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாவும் சாந்தி அடையாது. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வரம் வாங்குறது பதிலாக சாபத்தை தான் நீங்கள் வாங்குவீங்க. இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துல போய் கடலை கொடுப்போம். அங்கேயும் போய் இதே தப்பு பண்ணுறோம். எவ்வளவு பேர் துண்டு, ஜட்டி, பனியன்னு, சட்டை, சேலை, ரவிக்க துணி முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு போகிறாங்க. இது என்ன கான்செப்டே தெரியல. நீங்கள் அதாவது உங்கள் வீட்டில் போயிட்டு கண்ட இடத்துல போய் நீங்கள் குப்பை போட்டுட்டு அதுலேயே நீங்கள் புலம்புவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகமும் இந்த வீடும் சரி, ஒரே மாதிரி கம்பேரிசன்லாம் வரணும். அப்படி வராமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ அது பாவம் சேருமா சேராதா? சேரும் தானே. சரி, அடுத்தது இன்னொன்று, கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த லைனில் கூட நிற்க பொறுமை இல்லாமல் இந்த குறுக்கு வழியில் குட்டிகரணம் போட்டு போகிறது, அப்புறம் வந்துட்டு தவழ்ந்துக்கிட்டு போகிறது, அங்க பிரச்சனை பண்ணிட்டு உருண்டுட்டு லைனில் போகிறது, இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு நீங்கள் போய் சாமியை கும்பிட்டா அந்த சாமி உங்களுக்கு வரம் தருமா இல்லை சாபம் தருமா? சாபம் தராமல் இருக்கிறது அடுத்தது, முதல்ல வரம் தருமா? யோசிக்கணும் நீங்கள் இதெல்லாம். சரிங்களா? அடுத்தவன் லைனில் எவ்வளோ தூரம் பொறுமையாக நின்றுட்டு இருப்பான் பார்த்தீங்களா? இப்போ அவனோட இதெல்லாமே நீங்கள் தானே வாங்கிக்கிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஏரியாவில் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு பயபக்தியாக சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவிலையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டியோ ஒரு குப்பையோ வந்துட்டு ஒரு கரெக்டாக போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்காது. இஷ்டத்துக்கு போட்டு போகிறது. அப்படியே ரோட்டில் போகும்போது வண்டியிலே தூக்கி குப்பையில் தூக்கி போட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வர்றது, வெளியில் போட்டு போயிடுறது. அது அப்படியே காற்றுல பரவி எல்லா பக்கமும் போயிட்டுருக்கும். அதாவது என் வீடு சுத்தமாக இருந்தால் மட்டும் போகிறது சுயநலம். சரிங்களா? இல்லை என் தெருவும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் பொதுநலம். நீங்கள் பொதுநலத்தோடு நீங்கள் இருந்தாலே கடவுள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிற்பார். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு வெளியில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் கடவுள் வந்துட்டு உங்கள் இடத்துல மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது முட்டாள்தனம். அப்போ அதுக்கும் ஒரு பாவம் வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டையும் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பாடுபடுங்க. கண்ட இடத்துல குப்பை போடுறது, கழிவு தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் பிஸ்னஸில் இருப்பாங்க. இப்போ இந்த கழிவு தண்ணீர், கழிவு இந்த டேங்கு, லாரியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அப்படி போய் ஆற்றுல கலக்கிறது, அப்புறம் இல்லாட்டி வேற ஒரு இடம் எம்டி இடம் கிடச்சா அதில் போய் ஊற்றிட்டு வர்றது. இவங்க குடும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரிசு உருவாரு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ ஐவிஎஃப்ல போனாலும் சரி, இல்லை செயற்கை கருத்திருப்பு மையத்தில் லட்ச லட்சமாக பணம் போய் கொட்டினாலும் சரி, ஒரு புண்ணியமும் கிடையாது, ஃபெயிலியர் தான் ஆகும். சரிங்களா?
இது வந்து ஜாதகம் பார்க்காமலே வந்துட்டு சில விஷயங்கள் சொல்றது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இயற்கையோட வழிகளையும் அடைக்காம இருங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, இல்லைன்னு சொல்றது யாராலையும் முடியாது. கண்டிப்பா எல்லா ஊர்லயும் ஏதோ ஒன்று இருக்கு. உங்க ஏரியாவில் உங்க ஊர்ல அந்த நீர்வழித்தடங்கள்லாம் நீங்க சாக்கடையா மாத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய கொலை குற்றம் தெரியுங்களா? உங்க வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு கோபம் வருமா? வராதா? வரும் தானே. அதே மாதிரி தானே அந்த நதியும் பெண்ணும் ஒன்றுங்க. சரிங்களா? கடக ராசி அந்த நதி. அதை வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நாசம் பண்ணிட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. இது எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அரசாங்கம் செய்யல, நீங்க ஏங்க குப்பை போடுறீங்க சொல்லுங்க? தொடர்ந்து அந்த குப்பை போடுற இடமா ஏன் மாத்துறீங்க? வைகை ஆத்துல வந்துட்டு அழகர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆத்துல இறங்குறாரு. அந்த ஆறு எப்படி கேவலமா இருக்கு தெரியுங்களா? மதுரையில எவ்வளவு சேர்க்கு கருத்தரிப்பு மையம் வந்துட்டு 30 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குது? இது மதுரைக்கு மட்டும் நான் சொல்லல, நொய்யல் ஆற்றுக்கரை கோயம்புத்தூர் பக்கம் சைட்ல எடுத்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் மீட்டெடுத்து கொஞ்சமா வர்றாங்க. ஆனா இன்னும் ஃபுல்லா எடுக்கல, நீங்க எடுக்கணும். சரிங்களா? காவிரி ஆத்துல மணலை அள்ளி எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா பாவமா பண்ணிட்டு இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சும் தெரியாம நீங்க அதுல ஒரு ஆளு. குப்பை போட்ட வகையில, தண்ணியில ட்ரெஸ் விட்ட வகையில, இப்படி ஏதோ ஒரு இடத்துல நீங்க எல்லாருமே பாவம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க தினம். இப்ப நீங்க என்ன கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணி நீங்க என்ன சரி பண்ணுவீங்க? நீங்க முதல்ல உங்களை சுத்தமா வச்சுக்கோங்க, உங்க மனசு சுத்தமா வச்சுக்கோங்க, உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க, உங்க வீட்டை சுத்தி சுத்தமா வச்சுக்கோங்க. எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணணும்னு கிடையாது, அவங்கவுங்க பண்ணலாம். இல்லை, எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா வந்துட்டு சொல்லி அதை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அப்போ அதே மாதிரி கஷ்டமும் அவங்க தானே அனுபவிக்கணும் தப்பு செஞ்சா. சரி, இவ்வளவு சொல்றியா, அப்போ நீ எல்லாம் எதுவுமே போட மாட்டியா, செய்ய மாட்டியா அப்படின்னு. ஆமாய்யா, சின்ன வயசுல நானும் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா இப்போ நான் அப்படி பண்றது இல்லை. ஓகேங்களா? நீங்களும் பண்ணாதீங்க, மாத்துங்க, மாறுங்க, மற்றவங்களையும் போட விடாதீங்க, அதை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இயற்கையை அழிச்சுக்கிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்குது? முதல்ல நிறைய மரங்கள் இருந்துச்சு, இப்போ அந்த மரங்களையும் நம்ம அழிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு வெயில் வாட்டி எடுக்குது, மண்டையை புழக்குது அப்படின்னு சொல்லல, ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு நாட்டுக்கு தொழில் வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மரங்களுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போகணும். நம்ம நாட்டில் மக்கள் தொகை ஜாஸ்தி. உங்கள் குடும்ப குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொத்து விட்டு கொடுக்க போகிறீங்க? வெறும் பணம், காசு, நகை நட்டு சேர்த்தா இல்லாட்டி கட்டடங்கள் சேர்த்தா மட்டும் பத்தாதுங்க. சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று வேணும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், நல்ல சாப்பாடு வேணுங்க. எல்லாமே வந்துட்டு மருந்து கலந்து அடித்து அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறக்கல, சீக்கிரம் செத்து போயிடுறாங்க, ஹார்ட் அட்டாக்ல வருது அப்படின்னா எல்லாம் இப்படி தான் பாவம் வந்து சேருது. சும்மா நான் போய் திருச்செந்தூரில் போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், திருப்பதியில் ஒரு நாள் ஃபுல்லாக நின்று லைன் நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது எந்த விதமான பெருமை வந்துட்டு அடிக்கிறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அது வேஸ்ட்டு. இதுதான் யதார்த்தமும் கூட. அதுக்காக நான் கோயிலுக்கு போகிற தப்புலாம் சொல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலே வந்து நிறைய பேர் முதல்ல பாதுகாக்குங்க. அதையே யாரும் கேட்பார் இல்லாமல் கிடக்கும். எத்தனையோ தமிழ்நாட்டில் சிவன் கோயில் வந்து பார்த்தீங்க அனாதையாக இருக்கும். பெருமாள் கோயில் பாருங்கள், திவ்ய தேசம் கோயில்லாம் பல கோயில் வந்துட்டு தான் இருக்கும். திருச்சி துறையூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புண்டரீகாட்ச பெருமாள் கோயில், மகாலட்சுமி தவம் செய்த கோயில். அந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு பணிகளே இன்னும் முடிக்கலை. இப்படி நிறைய கோவில்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கடவுளை வந்துட்டு முதல்ல உங்களுக்குள்ளே தேடுங்க, அப்புறம் வெளியில் தேடுங்க, அப்புறம் வெளியில் வந்து முடிக்காத பல விஷயங்கள் இருக்குது, அந்த கோயிலுக்கு விடுங்க. எல்லாரும் போய் திருப்பதியிலேயே போய் கொட்டுறதுல வந்துட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது. ஓகேங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடுங்க. அந்த கோயிலில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, கஷ்டப்படுறவங்க தானே முதல்ல வந்துட்டு கை கொடுக்கணும். நீங்கள் ஏன் காசு உள்ளவனுக்கே மறுபடியும் போய் காசை போய் கொட்டுறீங்க? புரியும் நம்புகிறேன். நன்றி.